50,000 வாங்குறவன் மந்த் எண்டில் காசு இல்லடான்னு சொல்கிறான். ஆனால் 20,000 வாங்குறவன் சேவ் பண்ணுறான். இவங்க 2 பேருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுமா? சேல்ரி இல்லை, மணி மைண்ட் செட் தான். நம்ம வீட்டிலலாம் மணி பற்றி பேச ஆரம்பித்தாலே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. செலவை கண்ட்ரோல் பண்ணிக்கோ, அதிகமாக ஒர்க் பண்ணு, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு, போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த உண்மையை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம மணி எவ்வளோ சம்பாதிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது தான் முக்கியம். எனக்கு ஒரு ஃப்ரெண்டே தான் ஐடியில் ஒர்க் பண்ணுவான். மாதம் ஆனால் ஒரு 45K சேல்ரி வாங்குவான். மந்த் 25 இல்லைன்னு 30 வரதுக்குள்ளேயே ஃபுல் சேலரியும் காலி பண்ணிடுவான். அக்கௌண்ட்டில் வெறும் 1000 2000 தான் வச்சுருப்பான். ஏன்டா இப்படி செலவு பண்ணுறேன்னு ஒரு நாள் நான் கேட்டேன். அவன் அதுக்கு என்ன சொன்னான் தெரியுமா? சம்பாதிக்கிறது செலவு பண்ணுறதுக்காக தான், சேர்த்து வச்சு என்னடா பண்ண போகிறான்னு கேட்டான். அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும். ஹாஸ்பிட்டலில் ஒரு 50,000 கட்ட சொல்லிட்டாங்க. அவன் அக்கௌண்ட் பில் கட்டுறதுக்கு போயிட்டு அவன் அக்கௌண்ட்டை செக் பண்ணுறான். வெறும் 3000 தான் வச்சுருக்கான் அக்கௌண்ட்டில். நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரிலேட்டிவ்ஸ்கிட்டலாம் கேட்டு ஒரு 50,000 ரெடி பண்ணி கட்டணும். மச்சான், நீ அன்றைக்கி சொன்னது கரெக்ட் தான்டா. வர சேல்ரியை சேர்த்து வைக்கணும் ஃப்யூச்சருக்காக, இல்லைனா என் நிலமை தான் எல்லாருக்கும் வரும். இந்த 3 மிஸ்டேக் எல்லோரும் காமனாக பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு, சேல்ரி வந்த உடனே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஆக்ஷனையும் எடுப்பாங்க. புது புது விஷயமாக ஏதாவது வாங்கி சும்மாவே அவனுக்கு தேவையே இருக்காது, ஆனால் வாங்கி போட்டுருவான். ஏன்டான்னு கேட்டால், சேல்ரி வந்துச்சு ஏதாவது வாங்கணும் அதனால் வாங்கிட்டேன் அனுவான். அப்படியெல்லாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணு. உன் சேலரியில் 10% சேவ் பண்ணு. அப்புறம் நீ என்ன வேணால் வாங்கிக்கோ, ஓகேவா? எல்லாத்தையும் இஎம்ஐயில் வாங்கி போட்ட வேண்டியது தான். ஃபோனு, டிவி, வண்டி எல்லாத்தையும் இஎம்ஐயில் வாங்கி போட்டுற வேண்டியது. இஎம்ஐனா என்னன்னு தெரியுமா? நாளைக்கு வரப்போகிற சேலரியை இன்றைக்கே செலவு பண்ணுறதுக்கான அறிகுறி தான் இஎம்ஐ. கம்பேர் பண்ணுறது. என் ஃப்ரெண்டு கார் வாங்கிட்டான், எங்கள் சொந்தக்கார் வீடு கட்டிட்டாங்க, அவன் வெளியே ட்ராவல் பண்ணுறான், இப்படி சொல்லிவிட்டு கம்பேர் பண்ணி நானும் எல்லாமே பண்ணணுன்ட்டு இருக்கிற சேலரியை ஃபுல்லாக காலி பண்ண வேண்டியது. அப்புறம் மந்த் எண்டில் மச்சான் ஒரு 100 கொடு, 500 கொடு, இப்படி கேட்க வேண்டியது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள்.